தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான விஜய் சங்கர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில அட்டகாசமா விளையாடி அசத்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நாக்பூர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற பலரும் காரணமா இருந்தாங்க. இருப்பினும் தமிழக வீரரான விஜய் சங்கர் அவர்கள் அதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத வகையில கடைசி ஓவரை அற்புதமா வீசி ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சிட்டாரு. இந்த போட்டி தான் அவருடைய திறமையை இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கு. தனக்கான வாய்ப்பை அவர் மிக சிறப்பாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. இனி ஆல்ரவுண்டர்களுக்கான போட்டியில நிச்சயமா விஜய் சங்கர் அவர்கள் இடம்பெறுவார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இந்த விஜய் சங்கர் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழகத்தை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை சங்கர் கிளப் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினவர். அதே போல் அவருடைய சகோதரரான அஜய் சங்கர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு. மொத்தத்தில் அவருடைய ஒரு குடும்பம் கிரிக்கெட் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். 1991 வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பிறந்தவர் தான் விஜய் சங்கர். அவருடைய வயது இப்போ 28. இளம் வயதிலேயே திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு இவருடைய குடும்பம் மாறிட்டாங்க. சென்னை நங்கநல்லூர்ல உள்ள மாடர்ன் சீனியர் மேல்நிலைப் பள்ளியில தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சாரு. அதே மாதிரி குருநானக் கல்லூரியில தன்னுடைய பட்ட படிப்பையும் விஜய் சங்கர் முடிச்சிருக்காரு. விஜய் சங்கர் ஆஃப் ஸ்பின்னராகத்தான் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக அணியில ஏராளமான சுழற்பந்து வீச்சாளர்கள்லாம் இருந்ததுனால வேகப்பந்து வீச்சாளராக தன்னை மாத்திக்கிட்டாரு. தொடர்ச்சியா போராடி தன்னுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் தமிழக அணியில இடம் பிடிச்சாரு. பெங்களூர்ல 2012 வருஷம் நடைபெற்ற ஆந்திராவுக்கு எதிரான லிஸ்ட் ஏ போட்டியில விஜய் சங்கர் அறிமுகமானாரு. அதே போல் முதல் தர போட்டியை பொறுத்தவரை நாக்பூர்ல 2012 to 13 வருஷத்துல நடைபெற்ற விதர்பா அணிக்கு எதிரான போட்டியிலையும் அறிமுகமானாரு. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரை 2013 வருஷமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் தேர்வானாரு. ஆனா 3 வருஷம் அவரை தொடர்ந்து தக்க வைத்த சிஎஸ்கே ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கொடுத்தாங்க இவருக்கு. 2014 to 15 ரஞ்சி டிராபி தொடர்ல 7 போட்டிகளில் விளையாடி 577 ரன்களை குவிச்சாரு. அதுல 2 சதம் 3 அரை சதம் அடங்கும். இதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதையடுத்து 2016 வருஷம் ஐபிஎல் போட்டியில ஹைதராபாத் அணி விஜய் சங்கரை ஏலம் எடுத்தாங்க. இருப்பினும் அவர் ஒரு போட்டியில கூட விளையாடல. அதுக்கப்புறம் அதே அணிக்காக 2017 வருஷம் விளையாடிய விஜய் சங்கர் குஜராத் அணிக்கு எதிராக அற்புதமான அரை சதம் ஒன்று அடிச்சிருந்தாரு. அற்புதமா அவர் விளையாடிய போதும் கூட ஹைதராபாத் அணி 2018 அவரை ஏலம் எடுக்கல. கடந்த வருஷம் டெல்லி டேர் டெவில்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஹைதராபாத் அணி விஜய் சங்கரை மறுபடியும் ஏலம் எடுத்திருக்காங்க. ஜனவரி மாதம் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரில் ஹர்திக் பாண்டியா நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு பதிலாக விஜய் சங்கர் களமிறக்கப்பட்டாரு. இந்த தொடரில் தான் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் அவர் அறிமுகமானார். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் பேஸ் பந்து வீச்சாளராக முத்திரை பதிச்சு வந்த விஜய் சங்கர் கடந்த சில போட்டிகளில் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் தன்னுடைய திறமையை வெளிக்காமிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை சிறப்பாக முடிக்கக்கூடிய பட்சத்தில் உலக கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியில அவருக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு தமிழகத்தை சேர்ந்த அதுவும் ஒரு நெல்லை சீமையை சேர்ந்த விஜய் சங்கர் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை அப்படிங்கிறது எல்லா தமிழர்களுமே பெருமைப்படக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். விஜய் சங்கர் அவர்களுடைய இந்த சாதனை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.